ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தாவேக அரசு தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா நடந்த முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான். ஸோ ஆகஸ்ட் 5ஆம் தேதி இன்றைக்கி தமிழ்நாட்டோட நிதி அமைச்சர் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிதிநிலை அறிக்கை அந்த பட்ஜெட்டை வந்து பார்த்திங்கன்னா தாக்கல் பண்ணியிருக்காரு. ஸோ ஒவ்வொரு துறைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு புதுசாக என்ன கொண்டு வர போகிறாங்க, ஆல்ரெடி இருந்த பேரில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, ஸோ புதுசாக ஒவ்வொரு துறையிலையும் வந்து எவ்வளோ அதிகமான முதலீடுகள் கொடுக்குறாங்க, அண்ட் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா நிதி வருது, அண்ட் கவர்மெண்ட் எவ்வளோ கடன் வாங்குது, ₹1 லாபம் வந்துச்சுன்னா அதில் எவ்வளோ செலவு பண்ணுதுங்கிற வரைக்கும் நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பட்ஜெட் கூட்டத்தொடர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையோடு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம். அண்ட் இதில் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸு, அதுக்கப்புறம் காலேஜஸ்ஸு, யங்ஸ்டர்ஸு, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸு, இதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர் பண்ணி இருந்தது. அண்ட் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருந்துச்சு. அந்த கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த 8 கிராமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் குழந்தை பெற்றுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 கிராமாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாமே சொல்லியிருக்காங்க. பட் அந்த கல்யாணம் பண்ணுறது மட்டும் யாருக்கு எல்லாத்துக்குமே அப்ளிகபிளா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலை. பட் அந்த ஸ்கீமுக்கு எவ்வளோ அமௌண்ட் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் சொல்லியிருக்காங்க. சரி ப்ரோ, என்ன ப்ரோ இதையே சொல்லிட்டு இருக்கீங்க, நம்மளோட வேலை என்னாச்சு, கிராம உதவியாளர், கிராம ஊராட்சி செயலாளர், ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், அதை பற்றி ஏதாவது அப்டேட் வந்துச்சா, தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு பற்றி ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். 2.5 மணி நேரத்தில் ரொம்ப ஃபியூ பாயிண்ட்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பை பற்றி இருந்துச்சு. ஸோ அதுவுமே வந்து தமிழ்நாட்டில் வெளிப்படைத்தன்மையோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம்ஸ் வந்து நடத்தப்படும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் முக்கியமான ஒன்றுனே சொல்லலாம். ஏன்னா இது நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்டட். மார்னிங் நம்ம வீடியோ பேசும்போது என்ன சொன்னோம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு வேலைகள் அந்த 365 நாளுக்குள்ளே வெளிப்படைத்தன்மையோட ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப வந்து நியாயமான முறையில் நடப்படும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்டட் தான். பட் நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அனைத்து தேர்வு முகமைகளின் ஆண்டு தேர்வு திட்டம் வெளியிடப்படும். அனைத்து தேர்வு முகமைனா என்ன அர்த்தம்னா, இப்போ டிஎன்ஏஎஸ்ஆர்பி ஒரு தேர்வு முகமை, டிஎன்பிஎஸ்சி ஒரு தேர்வு முகமை, டிஆர்பி ஒரு தேர்வு முகமை, ஈவன் நம்மளோட கிராம ஊராட்சி செயலாளர் வரக்கூடிய அந்த டிஎன்ஆர்பி வெப்சைட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்வு முகமை, அதுக்கப்புறம் அந்தந்த மாவட்ட வெப்சைட்டுகளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்வு முகமை தான். இந்த மாதிரி எல்லா தேர்வு முகமைகளும் அந்த ஆண்டு தேர்வு திட்டம் அப்படிங்கிறது வெளியிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2027 என்னென்ன எக்ஸாம்ஸ் நடக்க போகுது அப்படிங்கிறது, அந்த அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும், பதவி உயர்வு மற்றும் பணியிட மாறுதலில் முழு வெளிப்படைத்தன்மை கடைபிடிக்கப்படும், சேவை உரிமை சட்டம் அறிமுகப்படுத்தும் அப்படின்னு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. சரி ப்ரோ, அப்போ இன்றைக்கி வந்து கிராம உதவியாளர், கிராம ஊராட்சி செயலாளர் சம்மந்தப்பட்ட எந்த அப்டேட்டும் இல்லையா, ஸோ புதுசாக எந்த கவர்மெண்ட் வேலை எவ்வளோ ஃபில் பண்ண போகிறாங்க அந்த மாதிரி வந்து ஃபுல் டேட்டா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து அவங்க தாக்கல் பண்ணியிருக்கிறது ஒவ்வொரு துறைக்கு உண்டான பட்ஜெட் மட்டும்தான். சரிங்களா. அண்டு இதில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா, இப்போ எப்படி இந்த தாய்மாமன் மோதிரம் அந்த திட்டம் அறிவிச்சாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்யாணம் பண்ண போகிறவங்களுக்கு வந்து அந்த 8 கிராம் கொடுக்க போகிறத வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த மின்சாரத்தில் அந்த எவ்வளோ யூனிட் அப்படிங்கிறது சொன்னாங்க, ஸ்போர்ட்ஸுக்கு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரியே இவ்வளோ பணிகள் நிரப்பப்படும் அப்படிங்கிறது இன்றைக்கே அந்த நட்சத்திர வாக்குறுதியாக வந்து சொல்லுவாங்க, நட்சத்திர அந்த ஒரு திட்டமாக கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் கிடையாது. நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு இம்பார்ட்டண்ட்டான டேட் என்னென்னா, செப்டம்பர் 8 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம என்ன ஆகஸ்ட் 5 தான் இருக்கோம். இன்றைக்கி ஜஸ்ட் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இதில் நிறைய கேள்வி பதில் இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோக்கு இவங்க சொன்ன அந்த பட்ஜெட் கூட்டத்தொடரோட கேள்வியும் பதிலும் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெறும். ஸோ அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய திருத்தங்கள் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி 2.5 மணி நேரத்தில் அவங்க சொன்னதை மறுபடியும் வந்து ஒரு சில ஸ்கீம்ஸை வந்து ஆட் பண்ணவோ, ஒரு சிலதை வந்து பார்த்திங்கன்னா தூக்கிறக்கோ வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாமே வந்து டீட்டெயிலாக கரெக்டாக சொல்லியிருக்க முடியாது. நீங்கள் நார்மலாக அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஏதாவது ஒரு டேட்டாவோ இல்லை ஏதாவது ஒரு அமௌண்ட்டோ வேல்யூவோ மாற்றி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது திருத்தி அமைச்சிட்டாங்கன்னா அதையும் வந்து அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்லேயே எல்லா உறுப்பினர்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அது இந்த மாதிரி திருத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. ஓகேங்களா. சரி ப்ரோ, இப்போ என்னதான் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, 17ஆம் தேதி அதாவது ஆகஸ்ட் 17 திங்கட்கிழமை அன்னைக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அந்த மானிய கோரிக்கைகள் மீது விவாதமும் வாக்கெடுப்பும் வந்து பார்த்திங்கன்னா நடக்க இருக்குது. ஸோ அந்த அன்னைக்கு இந்த கேள்விகள் கண்டிப்பாக எதிர்க்கட்சியிலேருந்து யாராவது எழுப்புவாங்க. ஸோ வருவாய்த்துறைக்கு கீழே வரக்கூடிய இந்த கிராம உதவியாளர் தேர்வு இந்த மாதிரி 2025 ஜூலையில் நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னும் நடத்தி முடிக்கப்படாமல் இருக்குது. ஒரு சில பக்கம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. இது எல்லாமே யாரோ ஒருத்தர் எதிர்க்கட்சியிலேருந்து எழுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா அவங்களே வந்து இந்த வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைக்குள்ளே இருக்கக்கூடிய பணிகளை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஸோ இது 17 அண்டு 19ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையோட மானிய கோரிக்கைகளின் மீது விவாதமும் வாக்கெடுப்பும் வந்து பார்த்திங்கன்னா நடக்க இருக்குது. ஸோ அந்த 19ஆம் தேதி
கிராம ஊராட்சி செயலாளருக்கு உண்டான அப்டேட். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் நடந்து இந்த மாதிரி கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு, எல்லாமே பார்க்குறோம். ஸோ இதுக்கு என்ன நடக்க போகுது, இதில் வந்து ஏதாவது வேகன்சி அதிகமாக இருக்க போதா, இந்த கிராம ஊராட்சி துறைக்கு கீழே, அதாவது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை கீழே இந்த கிராம ஊராட்சி செயலாளர் மட்டும் கிடையாது, இன்னும் எவ்வளவோ பணிகள் இருக்குது. ஸோ அது சம்மந்தப்பட்ட அந்த அப்டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்ன அந்த 17 வந்து பார்த்திங்கன்னா வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைக்கும், 19 வந்து பார்த்திங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மானிய கோரிக்கை, அந்த 2 கட்சியும் பேசுவாங்க கரெக்டாக, ஆளுங்கட்சியும் பேசுவாங்க, எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் பேசுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது. பட் அதுக்கு முன்னாடியே, அந்த ஆகஸ்ட் 17க்கு முன்னாடியே ஏதாவது ஒரு நாட்களில் இன்றைக்கி அறிவிக்கப்படாத எத்தனையோ துறைகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதை பற்றின அந்த விவாதங்கள் நடைபெறும் போது நம்மளுக்கு அதுக்கு முன்னாடியே இதுக்கு உண்டான அப்டேட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம். ஸோ நம்ம பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா கிராம உதவியாளர், கிராம ஊராட்சி செயலர். எதனால் அப்படின்னா நம்ம அதை தான் வந்து லாஸ்ட் இயரில் நோட்டிஃபிகேஷனாக வெளியிட்டாங்க, பாஸ் ஆகி நின்றுருக்கு. ஸோ இது இல்லாமல் இன்னும் எத்தனையோ அங்கன்வாடி பணியாளர்கள் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி குரூப் 4ல் இடம்பெறாத எவ்வளவோ பணிகள் கிராம ஊராட்சியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. வருவாய்த்துறை கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட்டு கீழே இந்த மாதிரியான பணிகள் இருக்குது. ஸோ அவங்க அந்தந்த எக்ஸாம் குவாலிஃபிகேஷனை, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், தமிழ் எழுத படிக்க தெரியுதா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு டேரெக்டாக இன்டர்வியூ மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஜாப்ஸ் பற்றின இன்னும் இந்த கிராம உதவியாளர், கிராம ஊராட்சி செயலாளர் அல்லாத பணிகள் சம்மந்தப்பட்ட அப்டேட்டும் நம்மளுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான டேட். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் அப்டேட் இதுதான். ஓகேங்களா? ஸோ மேலும் தமிழ்நாடு கிராம உதவியாளர், கிராம ஊராட்சி செயலாளர் சம்மந்தப்பட்ட அப்டேட்களுக்கு நம்மளோட சேனல் வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.